இதுதான் எங்க ஊர். பக்கத்துல இருக்க எல்லா ஊரும் வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்கு. ஆனா எங்க ஊர்ல நாங்க மட்டும் பயத்துல செத்துட்டு இருக்கோம். எங்க ஊர்ல இது வரைக்கும் எந்த வளர்ச்சியும் இல்லை. கம்பெனி தொடங்க யாரும் முன் வரல. எந்த வேலை வாய்ப்பும் இல்லை. இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஊர்ல ஏதோ ஒண்ணு இருக்கு. இங்க நடக்கிற எல்லா சாவுக்கும் அதுதான் காரணம். ஏற்கனவே 3 பேரை கொண்டு இருக்குது. அதனாலதான் வெளியூர்ல இருந்து இந்த ஊருக்கு யாரும் வரமாட்டேங்கிறாங்க. நாங்களே காலி பண்ணிட்டு வெளியூர் போயிடலான் இருக்கோம். தினமும் வேலைக்காக பல கிலோமீட்டர் போயிட்டு வர முடியல. நான் சின்ன பொண்ணா இருக்கும்போது செத்து போன செங்கோடன் தான் இதெல்லாம் பண்றான். எங்க ஊர்ல பூச்சாண்டி இருக்கான், அதான் எல்லாரும் பயப்படுறாங்க. இப்படி மூட நம்பிக்கையில மூழ்கி இந்த ஊர் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டு இருக்கு. இப்படியே போனா எந்த ஒரு தொழில் வளர்ச்சியும் இல்லாம, விவசாயத்துக்கு தண்ணி இல்ல, விளைச்சல் இல்ல, நல்ல விலை கிடைக்கலன்னு போராடி போராடி சாக வேண்டியதுதான். இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கொண்டு வரேன். இன்னைக்கு பௌர்ணமி. நானே போறேன். இந்த சாவுக்கெல்லாம் யாரு காரணம்னு கண்டுபிடிக்கிறேன். சார், நீங்களா இப்படி பண்ணீங்க? படிப்பு சொல்லி கொடுக்கற நீங்களா 3 கொலையே செஞ்சீங்க? நான் தான் அந்த 3 கொலையும் பண்ணேன். ஏன்னு தெரிஞ்சுக்கணுமா? இந்த ஊர்ல இது வரைக்கும் சாதி கலவரம் நடந்திருக்கா? இந்த ஊர்ல யாராவது கேன்சர் வந்து செத்துருக்காங்களா? இந்த ஊர்ல எல்லாரும் நிம்மதியா ஆரோக்கியமா இருக்காங்க. ஏன்னா இந்த ஊர்ல எல்லாரும் நல்ல தண்ணி குடிக்கிறாங்க, குழந்தைங்க நல்ல காத்த சுவாசிக்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் நான் தான். நான் கொடுத்த பயம் தான் காரணம். ஸ்டீல் ஃபேக்டரி மூலமா நல்ல காத்த கெடுக்க பார்த்தாங்க, கொன்ன. கனிம வளத்தை கொள்ளை அடிக்க பார்த்தாங்க, கொன்ன. விவசாய நிலத்தை அழிச்சு ரியல் எஸ்டேட் பண்ண பார்த்தாண்ட. இறக்கம் இல்லாம கொலை செஞ்ச. இன்னைக்கும் வளர்ச்சி ஆபத்து தான் தம்பி, புரிஞ்சுக்கோ. 3 பேரை கொண்டுட்டு நியாயமா பேசுற? உன்னால இந்த ஊருக்கு நடந்த பாதிப்புக்கு நீ பதில் சொல்லியே ஆகணும். கொஞ்சம் கொஞ்சமா எங்க ஊர் மாறுச்சு. பெரிய தொழிற்சாலை, புதிய வேலை வாய்ப்பு, ஹாஸ்பிட்டல், கிளினிக்னு நாங்க நினைச்ச வளர்ச்சி எங்களுக்கு கிடைச்சது. அப்பதான் அந்த செய்தியும் வந்துச்சு. தேனி மாவட்டம் அடைக்காப்பட்டியில் நடந்த 3 கொலைகளுக்கு காரணமான வாத்தியார் சிறையில் மின்வயர் கடித்து தற்கொலை செய்து கொண்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இன்னைக்கு எங்களுக்கு எல்லாமே இருக்கு. ஆனா நல்ல உணவு இல்ல, நல்ல தண்ணி இல்ல, சுத்தமான காற்று இல்ல. இயற்கையோட வாழ்ந்த நாங்க இன்னைக்கு இயந்திர சத்தத்துல மாட்டிட்டு முழிக்கிறோம். இப்போ வாத்தியார் சொன்ன அந்த ஒரு வார்த்தை தான் ஞாபகத்துக்கு வருது. இன்னைக்கும் வளர்ச்சி ஆபத்து தான் தம்பி, புரிஞ்சுக்கோ.